பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கஸ் அட்கின்சன் இவங்கள பத்தியே பார்ப்போமே. லைக் அவங்கள வந்து போன செகண்ட் டெஸ்ட்ல வந்து they were not allowed to play because of an incident in the bar. நம்ம வந்து போன வீக்லி பீரியட் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ அந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிட்டர்ன் அப்பாலஜி எழுதி கொடுத்ததுனால அவங்கள வந்து தேர்ட் டெஸ்ட்ல வந்து அலோவ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் சொல்லிருக்காங்க. இதுதான் ஃபைனல் வார்னிங். இதுக்கு மேல ஏதாச்சும் வம்பிழுத்து உன் மேல இருந்து நியூஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, முதல் டெட் பாடி நீதான் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்து விட்டு அமைச்சிருக்காங்க. வார்னிங் 2018 கொடுத்துருக்கணும் தலைவன் பண்ண வேலைக்கு. இப்போ வந்து கொடுத்து என்னடா சரி ஓகே நீங்களும் வேற உங்களுக்கும் வேற வழி இல்ல, சேர்த்துதான் ஆகணும். அவங்க பாத்துருப்பாங்க செகண்ட் டெஸ்ட் ஒருவேளை அந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு பென் ஸ்டோக்ஸையும் கஸ் அட்கின்சனையும் அமுச்சு விட்டுருப்பாங்க. அதுவும் கேவலமான ஒரு தோல்வி அப்படின்றதுனால ஸ்டோக்ஸ் வந்து எப்பா செஞ்சு வாப்பா, நீ மன்னிப்பு கேட்கலனால பரவாயில்ல, நான் நியூஸ்ல அந்த மாதிரி இல்ல நாங்களும் எழுதி கொடுத்துறோம், கையெழுத்து மட்டும் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்த்திருக்காங்க டீமுக்குள்ள. ஐ திங்க் இஸ் மோர் லைக்லி டு ஸ்டார்ட் அந்த தேர்ட் டெஸ்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நினைக்கிறேன். அகைன் சீரிஸ் ஆன் லெவல், அந்த சீரிஸ் அந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ they will win the series and also the much important WTC points as well. சரிங்களா, இதான் வந்து நியூசிலாந்து vs இங்கிலாந்து உண்டான அப்டேட்.